வணக்கம். இந்த பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்க ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள்கள் பார்க்க போகிறோம். ஆ என்ற ஓரெழுத்திற்கு எட்டு, அழகு, சிவன், திருமால், நான்முகன், சுட்டு, அசை, திப்பிலி, எட்டு என்ற எண் வடிவம் மற்றும் சேய்மை என்று பொருள். ஆ என்ற ஓரெழுத்திற்குரிய பொருள்கள் ஆச்சாமரம், வியப்பு, பசு, வினா, விடை, சொல், ஓர் இனம், ஆன்மா, வரை, நினைவு, உடன்பாடு, இரக்கம், வியப்பு, துன்பம், மறுப்பு, உருக்கம், இணைப்பு மற்றும் இச்சை என்று பொருள். ஈ என்ற ஓரெழுத்திற்கு அண்மை சுட்டு, இங்கே, இவன், அன்பு, விகுதி, இகழ்ச்சி என்று பொருள். ஈ என்ற ஓரெழுத்திற்கு அம்பு, அழிவு, இந்திரவில், சிறுபறவை, குகை, தாமரை, இதழ், திருமகள், நாமகள், வண்டு, தேன், தேனி, நரி, பாம்பு, பார்வதி, கொடு, கொக்கு மற்றும் பூச்சி என்று பொருள். நாமகள் என்றால் சரஸ்வதி, கலைமகள் என்று பொருள். உ என்ற ஓரெழுத்திற்கு சிவபிரான், நான்முகன், உமையவள், ஓர் இடைச்சொல், சுட்டெழுத்து, ஆச்சரியம் மற்றும் உருக்கம் என்று பொருள். நான்முகன் என்றால் பிரம்மன். ஊ என்ற ஓரெழுத்திற்கு உணவு, இறைச்சி, திங்கள், சிவன், ஊன், தசை, உண்ணல் மற்றும் சந்திரன் என்று பொருள். ஏ என்ற ஓரெழுத்திற்கு குறி, ஒரு வினா எழுத்து. ஏ என்ற ஓரெழுத்திற்குரிய பொருள்கள் இடைச்சொல், சிவன், திருமால், இருமாப்பு, அம்பு, விழிக்குறிப்பு, செலுத்துதல், மேல்நோக்குதல் மற்றும் வினா என்று பொருள். ஐ என்ற ஓரெழுத்திற்கு தலைவன், அசைநிலை, அரசன், இருமல், அழகு, கடவுள், கடுகு, குரு, கோழை, சர்க்கரை, கன்னி, சிவன், கிழங்கு, தும்பை, துர்க்கை, பருந்து, தந்தை, பெருநோய், ஆசை, வியப்பு, ஐந்து, ஐயம், கணவன், பாசனம், மென்மை, மேன்மை மற்றும் மருந்து என்று பொருள். ஓ என்ற ஓரெழுத்திற்கு ஒளிவு, மதகு, உயர்வு, இழிவு, கழிவு, இரக்கம், மகிழ்ச்சி, வியப்பு, நினைவு, அழைத்தல், ஐயம், நான்முகம், வினா பரிநிலை, நான்முகன், கொன்றை மற்றும் ஆபத்து என்று பொருள். மீதம் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிக்கான வினாக்கள் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.